வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை நாமும் பாருங்கள், மோசே கற்பித்த சில நியாயப்பிரமாண கோட்பாடுகளை பின்பற்றுகிறவர்களாக இருந்தால் கிறிஸ்துவை மறுதலிக்கிறவர்களாக இருப்போம். கவனமாய் கவனிங்கள். மோசேயுடைய பிரமாணத்தை மாத்திரம் கை கொண்டு நாம் இருந்தால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அர்த்தம். நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன சொல்லுங்க. நியாயப்பிரமாணம் எதற்காக கொடுக்கப்பட்டது? தெரியாது. நியாயப்பிரமாணம் வருவதற்கு முன்பு பாவம் அல்ல. நியாயப்பிரமாணம் வந்த பின்பே பாவம். இப்பொழுது சொல்லுங்க, நம்ம நாட்டில் சட்டம் ஹெல்மெட் போட்டுட்டு போகணும் இல்லையா? அப்படிதானே? இப்போ சட்டம் இருக்கு, ஹெல்மெட் போட்டுட்டு போகணும். ஹெல்மெட் போட்டுட்டு போகாம இருந்தா என்ன ஃபைன். அப்போ ஹெல்மெட் போட்டுட்டு போனா நியாயப்பிரமாணத்தின் படி நடக்கணும். ஹெல்மெட் போடாம போனா நியாயப்பிரமாணத்தின் மீறும். ஹெல்மெட் போட வேண்டாம்னு ஒரு சட்டம் இருந்ததுன்னா நம்ம ஹெல்மெட் போடாம போனாலும் அது பாவம் இல்லை. புரிஞ்சுதா? அதுதான் நியாயப்பிரமாணம் வந்த பின்புதான் பாவம் உயிர் பெற்றது. ஆமென், ஸ்தோத்திரம். இப்போ நீங்க வீட்டை விட்டு வெளியே போறீங்க, பிள்ளைகிட்ட சொல்லாம போறீங்க, சொல்லிட்டு தான் போறீங்க. ஆனா என்ன சொல்றீங்க? நீ கேட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்ல மறந்துட்டீங்க. நீங்க வரும்போது பிள்ளை கேட்டை விட்டு வெளியே வந்து ரோட்ல விளையாடிட்டு இருக்கு. சரியா? இப்போ பிள்ளை அடிக்க கூடாது. ஏன் தெரியுமா? நீங்க சொல்லிட்டு போகல. புரியுதா? இதுதான் நியாயப்பிரமாணம். சொல்லிட்டு போயிட்டு வந்ததுன்னா இப்ப நீங்க தண்டனை கொடுக்கணும். அதே மாதிரி தான், அதற்கு தான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதல் கிறிஸ்துவிலே முடிகிறது. ஆமென், ஸ்தோத்திரம். அப்போ நியாயப்பிரமாணத்தின்படி நீ தண்டனை செஞ்சேனா, பாவம் செய்தேனா தண்டனை அனுபவிச்சே ஆகணும். அனுபவிக்காம இருக்கிறதுக்கு ஒரு வழி உண்டு. என்ன? தண்டிக்கப்படாம இருக்கிறதுக்கு ஒரு வழி உண்டு. என்ன? பலி செலுத்தணும். என்ன செய்யணும்? பலி செலுத்தணும். அதே போல நீங்கள் நரகத்திற்கு போகாம இருப்பதற்கு ஒரு வழி உண்டு. அது என்ன? கிறிஸ்து என்னும் பலி. புரியுதா? நீங்க நரகத்துக்கு போகாம இருக்கிறதுக்கு, அதாவது நீங்க நம்ம எல்லாரும் பாவம் செய்கிறோம். நிச்சயமாகவே நம்முடைய தவறுகளுக்கு நம்ம தண்டனை அனுபவிச்சே ஆகணும். ஆனா நியாயப்பிரமாணத்திலே புறாவையோ ஆட்டையோ பலியிட்டார்களே, அதற்கு பதிலாக இங்கு கிறிஸ்து என்னும் பலி நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ, எந்த மதத்தவராக இருந்தாலும் சரி, எனக்காக மரித்தார். நான் பாவம் செய்தேன் இல்லையா? நான் பாவம் செய்தேன், நான் துரோகம் செய்தேன், நான் அக்கிரமம் செய்தேன், எனக்காக இயேசு மரித்தார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கும் பாக்கியத்தை பெற்றுக் கொள்வார்கள். ஆமென். இந்த விசுவாசம் உள்ளவனாகி சொல்லுங்க, ஞான ஸ்நானம் பெற்றவன் என்ன விசுவாசம் இருக்கணும்? அப்போ ஞான ஸ்நானம் பெறும்போது 18 வயசு ஓட்டு போடுகிற வயசு மாத்திராங்க. ஞான ஸ்நானம் பெறுகிற ஒவ்வொருவருக்கும் இந்த பலி எதற்காக என்ற விசுவாசம், ஞானம் எல்லாம் இருக்கணும். ஆமென், ஸ்தோத்திரம். இயேசு ஏற்றுக்கொண்டீங்களா? ஆமா. இயேசு மரித்தார், எல்லாம் ஓகே, மேரேஜ் சொல்லுங்க. ஆமென், ஸ்தோத்திரம். ஒரு காரியத்தை விசுவாசம்னா என்ன என்பதை நாம் அதிகமாக ஆராய்ந்து போகிறோம். ஸ்தோத்திரம். இப்போ ரட்சிப்பு இருக்கு, கிருபை இருக்கு, நித்திய ஜீவன் இருக்கு, எல்லாம் நமக்கு மேலோட்டமா தெரியும். ஆனா அதனுடைய ஆழம் நமக்கு தெரியுமா? நித்திய ஜீவன் என்ன, கிறிஸ்துவனுடைய பலினா என்ன என்பதனுடைய உள்நோக்கத்தில் நமக்கு தெரிய வேண்டும். ஆமென், ஸ்தோத்திரம். வேதம் என்று சொல்கிறது, ஒன்றான மீதிகளாகிய உண்மையும் சொல்லுங்க பாருங்க, சத்தமா சொல்லுங்க, நல்ல வசனம் சொல்லுங்க. நீ அனுப்பினவராகிய அறிவது நித்திய ஜீவன். அப்போ அறியணும் பாருங்க, ஆண்டவருடைய மனது என்ன சொல்ல வருகிறது. இந்த ஆண்டவர் நம்மோடு பேசுகிற ஒரே புத்தகம் இதுதான். ஆண்டவருடைய மனதில் இருக்கிறதை மனிதன் அறியும்படியாக வெளிப்படுத்தின ஒரு புத்தகம் இது. ஒரு முறை சொல்லுகிறேன் பாருங்க. இப்போ நான் ஒரு புக் எழுதுறேன்னு வச்சுக்கிட்டேன்.
என் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அப்படிதானே? நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சு. இது தேவன் எழுதினது, நம்மை தொடர்பு கொள்ளும்படியாக தேவன் எழுதினது. இதிலே நாம் தியானிக்கும் பொழுது என்ன செய்ய முடியும்? ஆண்டவரை அறிந்து கொள்ள முடியும். அதுதான் என்னதான் நித்திய ஜீவன். அப்போ விசுவாசம், இரக்கம், கிருபை, ரட்சிப்பு இதெல்லாம் மேலோட்டமா நம்ம ரொம்ப வருஷமா தெரிஞ்சுட்டு வர்றோம். ஆனா ஒவ்வொரு வார்த்தையை தனியா எடுத்து தியானிங்க. பாருங்க, பைபிள் படிக்கும் போது இப்படி படிச்சு பாருங்க. கிருபை, எங்கெல்லாம் கிருபை வருது, அது எதற்கு அந்த கிருபையை சொல்லி இருக்கு, இரக்கம் எதுக்கு சொல்லி இருக்கு, அபிஷேகம் எதுக்கு சொல்லி இருக்கு, ஆமென், நித்திய ஜீவன் எதுக்கு சொல்லி இருக்கு, எல்லாம் தனித்தனி அந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணி ஒவ்வொரு வார்த்தையா தியானிச்சு பாருங்க, உங்களுக்கு அதிகமா புரியும். ஆமென். சோ இப்போ உங்களுக்கு உடன்படியா சொல்றேன். சுவிட்ச் நான் என்னது? சுவிட்ச் நான் என்னது சொல்லுங்க. சுவிட்ச் எங்க இருக்கு? கட் அப்படிதான். ஆனா அதுக்கு பேர் சுவிட்ச் இல்லை. படிச்ச பிள்ளைங்களுக்கு நம்ம எல்லாரும் சொல்றோம். ஆனா முறையா கற்றவங்களுக்கு சுவிட்ச் பண்றதுனா என்ன? ஜோய்சன், சுவிட்ச் பண்றதுனா என்ன? தெரியாது. சுவிட்ச் பண்றதுனா சேஞ்ச் பண்றது, மாற்றுகிறது. இதுக்கு பேர் சுவிட்ச் கிடையாது. சுவிட்ச்னா அர்த்தம் முறையா கற்ற பிள்ளைகளுக்கு தெரியுது பாருங்க. அது என்னது? சுவிட்ச்னா அதுக்கு அர்த்தம் இது இல்லை, சுவிட்ச் மாற்றுகிறது. நான் புரியபடியா சொல்றேன். சுவிட்சை போடுன்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த இடம் இருட்டா இருக்கிறது, இதை மாற்றி வெளிச்சமாய் ஆக்குங்கள் என்று. இருட்டை மாற்றி வெளிச்சமாய். இப்ப உங்களுக்கு புரியுது அப்படிதானே? சுவிட்ச்னா சேஞ்ச், சேஞ்ச் பண்ணு, மாற்று. இந்த இடத்துல வெப்பமா இருக்கு, ஃபேனை போடுங்க, ஃபேன் சுவிட்சை போடுங்க, வெப்பமா இருக்கு, இந்த இடத்துல காற்று வரும், சேஞ்ச் பண்ணுங்க. அப்போ இதே மாதிரி தான் ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தையும், ஆமென், ஸ்தோத்திரம், நம்ம உள்ள போய் ஆராய் முறையாய் கற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவரை அறிவதுதான் நித்திய ஜீவன். ஸ்தோத்திரம். இயேசுவை பற்றி கொஞ்சம் நாள் தியானி. ஆமென். இயேசு என்ற வார்த்தையை தியானிங்க, அது உங்களுக்கு நித்திய ஜீவனை தரும். ஹல்லேலூயா. நாம் ஆண்டவர் சிலுவையிலே சொன்ன 7 வார்த்தையை தியானிக்க போகிறோம். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவர் என்னெல்லாம் சொன்னார் சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய சொன்னார் இல்லையா? சரி, லூக்கா 23:34. அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு பண்ணி தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். பிதாவே, இவர்களுக்கு மன்னி. முதலாவது வார்த்தை என்ன? லூக்கா 23:34 எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும். தொடர்ந்து வாசிங்க. தாங்கள் செய்கிறது, இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே, இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. அப்போ இது எங்க இருந்து சொன்னார் ஆண்டவர்? தன்னை வேதனைப்படுத்திய, தன்னை துன்பப்படுத்திய, முள்முடி சூடிய சேவகர்கள், அதற்கு ஒப்பு கொடுத்த மக்கள் எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை, பிதாவே, இவர்களுக்கு மன்னி. ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லாமல் இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரிடமிருந்து மன்னிப்பு கிடைக்காம இருந்தா என்ன ஆகும்? ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய கோபம் வரும், பிதாவுடைய கோபம் வரும். ஆமென். பார்த்து வேதனையின் மத்தியில அவர் சொல்லுகிறார், பிதாவே, இவர்களுக்கு மன்னியும். மத்தேயு 6:12 வாசிங்க. அதுல பரமண்டலங்கள் ஜெபம் சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். ஆண்டவர் எப்போது பிரசங்கம் பண்ணினாலும் மன்னிப்பை கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார். ஆமென், ஸ்தோத்திரம். உங்களையும் என்னையும் ஆண்டவர் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அழைத்திருக்கிறார். முதலாவது உங்களிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்ப்பது, நீங்கள் மற்றவர்களை மன்னிக்கிறீர்களா? உங்களுக்கு வேண்டியவர்களை மாத்திரமல்ல, உங்களை துன்பப்படுத்த ஆண்டவர் எந்த நிலையிலிருந்து இந்த மன்னிப்பை கொடுத்தார்? தன்னுடைய ஜீவன் போகும்போது ஆண்டவர் மன்னிப்பை கொடுத்தார். அதே போல
உங்களை ஜீவன் போகிற வரையிலையும் ஒரு ஆள் உங்களை கஷ்டப்படுத்துறாங்க, துன்பப்படுத்துறாங்கன்னு சொன்னா நீங்க என்னதான் செய்யணுமா? மன்னிக்க தான் செய்யணுமா, அவங்களுக்காக ஜெபம் தான் பண்ணணுமா. இதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். அத மாறாக உலக மனுஷனை போல ஸ்டெப் எடுக்க கூடாது. ஆமென், ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலையிலையும் அப்போ பேதுரு இயேசுவிடத்தில் கேட்கிறான், ஆண்டவரே மன்னிக்கிறது செய்யலாம், எத்தனை முறை ஆண்டவரே மன்னிக்கிறது, திரும்ப திரும்ப இதைதானே செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பாருங்க, வாசிங்க மத்தேயு 18:21-22. ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்றார். அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமா என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரம் அல்ல, 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். நீ ஒரு தடவை 2 தடவை இல்ல, 7 தடவையும் இல்ல, 70 தடவை. அந்த வார்த்தையின் அர்த்தம் என்னன்னு சொன்னா, நீ ஜீவன் இருக்க நாள் வரைக்கும் நீ மன்னிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஆமென். ஆண்டவர் சிலுவையிலே சொன்ன முதல் வார்த்தை மன்னியுங்கள். நாம் எல்லோரையும் மன்னிக்கும்படியாக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். மன்னிக்காமல் இருந்தால் என்ன செய்வார்? மத்தேயு 6:14-15. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னிக்காதிருந்தால் மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். நீங்கள் மன்னித்தால் பரமபிதா என்ன செய்வாராம்? நம்ம நிறைய பாவம் செய்திருக்கிறோம். அதனால நம்ம கிட்ட தீமை செய்தவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? முதல்ல மன்னிப்பை கொடுக்க வேண்டும். சரி, முதல் வார்த்தைக்கு யாரெல்லாம் இந்த தீர்மானம் எடுத்திருக்கிறீங்க? நான் ஒரு அல்லேலூயா சொல்ல போறேன். எல்லாம் ரெடி ஆகிக்கோங்க. ஒரு மனசுல தீர்மானம் எடுத்துருங்க. நிறைய பேர் நம்ம மன்னிக்காம இருப்போம், மன்னிக்கவே முடியாது. ஆனா பாருங்க, இயேசு எப்படிப்பட்டதான வேதனையில மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? ரெடி ஆகிட்டீங்களா? எப்போ வருது? நான் மன்னிச்சிருவேன், நான் மன்னிச்சிருவேன். எல்லாரையும் மன்னிக்கணும், உங்க சத்துருவை மன்னிக்கணும். ஆமென். நமக்கு விரோதமாக பேசி, நம்முடைய தலைமுறைக்கு விரோதமாய் பேசி, நம்முடைய சந்ததிகளுக்கு விரோதமாய் பேசி காரியங்களை செய்த எல்லாரையும் மன்னிக்க நீங்க தீர்மானம் எடுத்திருக்கீங்களா? சகோதரனை மன்னிக்க, உறவினர்களை மன்னிக்க தீர்மானம் எடுத்திருக்கீங்களா? அப்பா அம்மாவை மன்னிக்க, பிள்ளைகளை மன்னிக்க தீர்மானம் எடுத்திருக்கீங்களா? சொல்ல போறீங்க. நான் தீர்மானம் எடுத்திருக்கிறேன், நான் சொல்ல போறேன். நீங்க சொல்ல போறீங்களா? ஹல்லேலூயா. பாருங்க, நிறைய பேர் சொல்லாம இருக்கீங்க. என்ன நிறைய வைராக்கியம் இருக்கு. அடுத்த பாடுமரண ஆராதனைக்கு சொல்லிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டீங்களோ? சரி, எல்லாரையும் மன்னிங்க. ஆமென், ஸ்தோத்திரம். மற்றவர்கள் நமக்கு என்ன வேண்டுமானாலும் எதிராக பேசட்டும். கல்வாரியிலே தேவன் சொன்ன அந்த வார்த்தையை நினைத்து பாருங்கள். எவ்வளவு கொடிய மரண தருவாயில சொன்ன வார்த்தை. நம்ம மரண தருவாயிலே இருக்கிறோம், அப்படித்தானே? எவ்வளவு சொகுசா இருக்கிறோம். மன்னிக்க முடியாதா? மன்னிக்கலாம். ஆமென். நாம் மன்னித்தால் பரமபிதா நமக்கு மன்னிப்பார், மன்னியாதிருந்தால் அவரும் நமக்கு மன்னிப்பதில்லை. முதலாவது வார்த்தை என்ன? ஒரு ஆள் சொல்லுங்க பார்க்கலாம். பிதாவே இவர்களுக்கு மன்னி. இரண்டாவது வார்த்தை லூக்கா 23:43. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இது யாரை பார்த்து சொன்னது? ஒரு கள்ளனை பார்த்து சொன்னது. அந்த கள்ளன் என்ன சொன்னான்? லூக்கா 23:42 வாசியுங்கள். இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். பாரு, இன்னொரு கள்ளன் சொல்லுகிறான், நீ யூதருக்கு ராஜாவாமே, நீ பல அற்புதங்களை செய்தவனாமே, இந்த சிலுவையிலிருந்து உன்னையும் ரட்சித்து என்ன செய், என்னையும். இப்போ நம்மளும் நிறைய காரியங்கள் அப்படிதான் நினைக்கிறோம். இயேசுக்கு எல்லாம் செய்ய முடியுமே, இந்த சூழ்நிலையிலிருந்து என்ன மாற்றணும்?
ஏன் இயேசுவால முடியல? எனக்கு ஏன் அதிகமான பணத்தை தர முடியல? எனக்கு ஏன் இந்த வியாதி ஆண்டவரால் மாற்ற முடியல? இயேசுவால செய்ய முடியும்னு நம்ம நினைக்கிறோமே, சொல்றாங்களே, ஏன் முடியல அப்படின்னு நமக்கு தோணும். அந்த கடனை அதெல்லாம் கேட்டேன். நம்ம ஒருபோதும் அப்படி கேட்கக்கூடாது. இன்னொரு கடன் என்ன கேட்டேன், அந்த வாசிங்க. ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது, பாருங்க, இந்த கடன் கேட்கிறது இந்த உலகத்திற்கான காரியத்தை கேட்கணும், அப்படிதானே? ஆனா அவன் கேட்கிறது பரம காரியத்தை. நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டியது இது அல்ல. பாருங்க, பவுல் எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தும், அதாவது மெலித்தா தீவுக்கு போகும்போது அவர் நெடுந்தூரமான கப்பல் பிரயாணத்தில் போனார். அது சிறையில் அவரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறாங்க. மெலித்தா தீவுல அநேக அற்புதங்களை செய்கிறார். அப்ப நம்ம நினைப்போம், இவ்வளவு அற்புதம் செய்கிறவர், அவருக்கு அந்த சிறையிருப்பில இருந்து அவரை மீட்டுக் கொள்ள முடியாதா? இல்ல, ஆண்டவருடைய நோக்கத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நம்மளும் இன்னொரு கடன் கேட்டது போல, ஆண்டவரே நம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது நினைத்துக் கொள்வோம். அந்த மரண தருவாயில அவருக்கு அவ்வளவுதான் அவனால கேட்க முடியும். வேற எங்கேயுமே போக முடியாது, ஞான ஸ்நானம் எடுக்க முடியாது, பரிசுத்தாவே வர முடியாது. ஆனா எல்லாம் வல்ல தேவனுக்கு இதையெல்லாம் சேர்ந்தவனுக்கு கொடுக்க முடியும். முடியுமா? முடியாதா? பரலோகராஜ் இயேசு சொன்னார்னா பரலோகம் திறக்கும். ஆமென், ஸ்தோத்திரம். அதே போல ஆண்டவரே, நம்முடைய சூழ்நிலைகள் மாறும், நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் மாறும், நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் மாறும். அதை எல்லாம் கேட்க வேண்டியது பரமராஜ் காரியத்தை நாம் கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. இரண்டாவது வார்த்தை என்ன? அவன் கேட்ட உடனே ஆண்டவர் சொல்கிறார், மகனே, இன்றைக்கு நீ என்னுடனே கூட எங்க இருப்ப? பரதீசில் இருப்ப. மற்றவனுக்கு ஆண்டவர் பதில் ஒன்றும் சொல்லவில்லை. நாமும் இதை போல கேட்டுதான் நமக்கு ஒரு பதில் கிடைக்காது. ஆமென். பரம காரியத்தை கேட்கிறவங்களுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். மூன்றாவது வார்த்தை யோவான் 19:26-27. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷரையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். அதோ உன் மகன். பின்பு அந்த சீஷரை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். மூன்றாவது வார்த்தை, ஸ்திரீயே, அதோ உன் மகன், அதோ உன் தாய். இது மூன்றாவது வார்த்தை. பாருங்க, இயேசு இந்த உலகத்துல நல்ல ஒரு போதகராய், நல்ல மேய்ப்பராய், நல்ல தீர்க்கதரிசியாய், அப்படிதானே, நல்ல ஒரு வேத ஞானம் படைத்த மனிதனாய் இந்த உலகத்துல வாழ்ந்தார். கடைசியாக பாருங்க, அவர் வீட்டுக்கு செய்யக்கூடிய காரியத்துல கூட எப்படி இருக்கிறார்? பெஸ்டா இருக்கிறார், அப்படிதானே? அப்போது அப்பா இல்லை, அப்போ அம்மாவை கவனிக்கக்கூடிய பொறுப்பு இவர்கிட்ட இருக்கிறது. மரண வேதனை, எலும்புகளில் எல்லாம் ஆணி, அந்த நேரத்துல தன்னுடைய தாயை கவனித்துக் கொள்வதற்கு தன்னுடைய அன்பான சீஷனிடத்துல பொறுப்பை ஒப்பு விடுகிறார். அப்ப நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய தாய் தகப்பனை பார்த்துக் கொள்வது நமக்கு கொடுக்கப்பட்ட கடமைதான். ஆனாலும் நாம் கஷ்டத்தில் இருந்தாலும் அவர்களை பார்த்துக் கொள்ள வேண்டும். என்ன செய்யணும்? நமக்கே கஷ்டம் பாருங்க, சொல்லுவாங்க, அம்மா அப்பா என்ன உங்களோட எனக்கு வேதனையா இருக்கு, நீங்க தான் என்ன பார்த்துக்கொள்ளணும்னு சொல்லுங்க, அப்படிதானே? இல்ல, நம்ம கஷ்டத்தில் இருந்தாலும் நம்முடைய தாய் தகப்பனை பார்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அதை உணர்த்துவதற்காக ஆண்டவர் தன்னுடைய தாயை என்ன செய்கிறார்? பார்த்துக் கொள்வதற்கு தன்னுடைய அன்பான சீஷனிடத்தில் பொறுப்பை ஒப்புக் கொடுக்கிறார். நாமும் நம்முடைய தாய் தகப்பனை பார்த்துக் கொள்வதற்கு நாம் கடனாளிகளாக இருக்கிறோம். நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை உண்மையாக செய்ய வேண்டும். நான்காவது வார்த்தை மத்தேயு 27:45. 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் பூமியெங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9 மணி நேரத்தில் இயேசு, ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டேன் என்று அர்த்தமாம். ஆமென். ஏலி ஏலி
லாமா சப்தானி அப்படின்னா என்ன அர்த்தம்? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? ஏன் ஆண்டவர் அப்படி சொல்லணும்? பாருங்க, பிதாவானவர் மிகவும் பரிசுத்தம் உள்ளவர். யார்? பிதா. பரிசுத்தம் இல்லாமல் யாரும் என்ன செய்ய முடியாது? பிதாவை தரிசிக்க முடியாது. அதனால்தான் தன்னுடைய குமாரனை ஆண்டவர் அனுப்பிவிட்டார் உலகத்திற்கு, நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாக. உலக மக்கள் அனைவருடைய பாவமும் இந்த ஒரு மனிதனுடைய மேலே சுமத்தப்படுகிறது. ஆதாம் முதல் என்ன சொல்ல போனா நம்முடைய பாவம், நம்ம எதிர்கால சந்ததியுடைய பாவம், அகில உலக மக்களுடைய பாவமும் யார் மேல் சுமத்தப்படுகிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் சுமத்தப்படுகிறது. அந்த நேரத்துல மிகுந்த வேதனை அடைந்தவரை பாருங்க. நம்ம ஒரு பாவம் செய்து நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு பாவம் செய்து சொன்னா நமக்கு எவ்வளவு துக்கம் வருது, நமக்கு எவ்வளவு வேதனை வருது இல்லையா? வருமா வராதா? வரும். ஒரு பாவம் செய்து சொன்னா அந்த பாவம் நம்ம எவ்வளவாய் குத்துகிறது, நம்ம எவ்வளவாய் கஷ்டப்படுத்துகிறது. பாருங்க, அகில உலக மக்களுடைய அனைத்து பாவத்தையும் தன்மீது சுமந்து கொண்ட அந்த வேதனையின் மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று. ஏனென்றால் பாவத்தோடு பிதாவிடத்தில் சேர்ந்திருக்க முடியாது. பிதாவும் குமாரனும் சேர்ந்திருக்கிறவர்கள். ஆனால் அந்த பாவத்தின் மூலமாக இந்த தருணத்திலே இவர்கள் பிரிக்கப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அந்த வேதனையை ஆண்டவர் இவ்வாறு சொல்கிறார். ஹல்லேலூயா. ஐந்தாவது வார்த்தை யோவான் 19:28. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். தாகமாய் இருக்கிறேன். இது நிறைவேற பேசும்போது ஆண்டவர் ஆத்ம தாகத்தை குறித்து சொன்னார். இருக்கட்டும், ஆத்ம தாகத்தினால்தான் ஆண்டவர் மரித்தார். ஆனால் இதற்கு சங்கீதம் 69:21 வாசியுங்கள். பாருங்க, ஒரு கூட வாசிங்க. ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்திற்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். இது தாவீதினாலே சங்கீதத்தில் பாடப்பட்டது. பாருங்க, தாவீது ராஜா மட்டும் இல்லை, அவர் பெரிய தீர்க்கதரிசி. அப்படிதானே? இந்த வேத வாக்கியம் நிறைவேறும்படியாக ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னார். ஆமென். ஏனென்றால் இஸ்ரவேலர்களுக்கு கிறிஸ்துதான் மேசியா என்பதை உறுதிப்படுத்த அநேக சான்றுகள் தேவைப்பட்டது. ஆமென், ஸ்தோத்திரம். இந்த சான்றுகளை இருந்த பிறகு இவங்க ஏற்றுக்கொள்ளல. சங்கீதத்திலே தாவீது சொன்ன அந்த வார்த்தை திரும்ப வாசிங்க. என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள். ஆமென். அவ்வாறு வேத வாக்கியம் நிறைவேறும்படியாக ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லி இருந்தாலும் ஆண்டவர் அப்போது தாகமா இருந்தார். ஏனென்றால் மரண பிடியில உடம்புல இருந்த ரத்தங்கள் எல்லாம் போய்கொண்டிருக்கிறது. அப்போ அக்கினியின் நடுவிலே இருக்கிறதான ஒரு மனுஷனுக்கு ஏற்படுகிறதான ஒரு மரண தாகம் இருக்கும். அந்த நேரத்துல தான் இவருக்கு என்ன கொண்டு கொடுத்தாங்க? கசந்த காடியை கொண்டு கொடுத்தார்கள். ஆறாவது வார்த்தை யோவான் 19:30. முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஆறாவது வார்த்தை முடிந்தது. முடிந்தது என்பதற்கு கிரேக்க மொழியிலே டெட்டஸ்லாய். டெட்டஸ்லாய் என்றால் என்ன அர்த்தம் என்று சொன்னால், முடிந்தது என்ற பொருள். அதாவது இப்பொழுது நம்ம ஒரு நிலத்தையோ ஒரு பொருளையோ வாங்கும் போது
இதற்கான முழு கிரயமும் கொடுக்கப்பட்டது, இதற்கான பணம் செலுத்தப்பட்டது என்பதற்காக ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க அல்லவா, அதுதான் டெப்டஸ் லாய். அந்த வார்த்தை தான் ஆண்டவர் அப்படி சொல்லியிருக்கிறார். என்ன முடிந்தது, இப்போது நம்ம ரசீதுல எல்லாம் பெய்டுன்னு ஒரு இது சீக்ரெட்ஸ் தருவாங்க. எதுக்கு? நம்ம பணம் செலுத்தியாச்சு. இதற்காக ஆண்டவர் செலுத்தியாச்சு சொல்லுங்க, நம்முடைய பாவங்களுக்காய். நம்முடைய பாவங்களுக்காய் அவர் தன்னுடைய ஜீவனையே பலியாக கொடுத்து விட்டார். இனி வேறு பலி இல்லை, இவர்தான் நம்முடைய பாவங்களுக்கான பலி. ஹல்லேலூயா! இவ்வளவு அன்புள்ள தேவனை நம்ம ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. ஆமென், ஸ்தோத்திரம். ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. இவ்வளவு அதிகமாக நம்மை நேசித்திருக்கிறார். ஹல்லேலூயா! அவரை அறியும் அறிவை நமக்கு தந்திருக்கிறார். எனவே எப்போதும் அவரோடு கூட நாம் சேர்ந்திருப்போம். ஒரு பாடலை பாடுவோம். தேவனுடைய நாமம் மகிமை பெறட்டும்.
ஏழாவது வார்த்தை, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். லூக்கா 23:46. ஆமென். பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றாய் கவனியுங்கள். ஒரு மனுஷன் ஜீவன் போகும்போது ஏதாவது பேச முடியுமா? அதுலயும் பாருங்க, இவர் உலகத்தை உருவாக்கின தெய்வம். நம்முடைய சுவாசம் எல்லாம் இவர் கொடுத்தது. இவர் ஜீவாதிபதி. இவருடைய ஜீவனை யாரும் எடுக்க முடியாது. அப்படிதானே? யாராவது எடுக்க முடியுமா? இவரே ஜீவனை கொடுக்கிறவர். ஜீவனை கொடுப்பவரிடமிருந்து யாராவது ஜீவனை எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. அப்ப எப்படி இவர் ஜீவனை விட முடியும்? அவரே கொடுத்தாதான் உண்டு. அவரே கொடுத்தாதான் உண்டு. அப்ப அவர் ஏன் கொடுக்கணும்? நம்மை நேசித்தபடியினால, நாம் மீட்கப்பட வேண்டும் என்று சொல்லி. அப்போ இவரை அடித்தார்கள், இவரை காயப்படுத்தினார்கள், இவரை கொலை செய்தார்கள் என்பதை விட கொலை செய்ய இவரை சிலுவையில் அறைந்தார்கள். ஆயினும் ஜீவனை விட்டது ஆண்டவரை சித்தத்தின்படி. ஆமென். அவர் ஒப்பு கொடுக்கிறார். பாருங்க, இப்போ தூங்குறவங்க இருக்கிறாங்க. கடைசி நேரத்துல அவங்கள மூச்சையே விட முடியாது. அப்படிதானே? பொதுவாக சிலுவையில் அறைகிறவங்க கடைசி நேரத்துல எப்படி இறப்பாங்கன்னு சொன்னா, தங்களால மூச்சு விட வேண்டும் என்று சொல்லி தலையை தூக்கி தூக்கி பார்ப்பாங்களாம். அவங்களால என்ன செய்ய முடியாது? மூச்சு விட முடியாத சூழ்நிலையில அப்படியே தலையை தூக்க போட்டு சாய். இந்த வசனத்தை நீங்க திரும்ப படிங்க. ஆண்டவர் எப்படி தன்னுடைய ஜீவனை விட்டு இருக்கிறார்? இவ்வாறு சொல்லி அவர் ஜீவனை விட்டார். என்னுடைய ஆவியை நான் ஒப்புவிக்கிறேன். ஆனால் ஜீவன் போகும்போது யாரும் ஜீவன் போகணும்னு விரும்ப மாட்டாங்க. அப்படிதானே? எப்படியாவது காப்பாற்றப்படணும். அதாவது ஜீவன் போகிற தருவாயில எவ்வாறு அவர்கள் வேதனைப்படுவார்கள், மூச்சு விட முடியாம எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. ஆனால் இவர் நினைத்திருந்தால் இன்னும் கூட என்ன செஞ்சிருக்கிறான்? ஜீவனோட இருந்திருக்கலாம். கொஞ்சம் கழிச்சு அவர் சொல்லியிருந்தாருன்னா அப்பதான் ஜீவன் போயிருக்கும். அப்படிதானே? ஆனா இவர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், ஜீவனையும் ஆளுகிறவர். ஆமென். இவர் ஜீவாதிபதி. இவருக்கு ஜீவனை யாரும் எடுக்க முடியாது. அவரே கொடுத்தாதான் உண்டு. நமக்காக அவர் ஜீவனை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய அன்பு மிகவும் பெரியது. எனவே கிறிஸ்தவர்களாக நாம் மாறி இருக்கிறோம். இவர் மரித்தார், ஆனால் இப்போது மரித்திருக்கிறாரா? இல்லை. ஆண்டவர் இப்போது எங்க இருக்கிறார்? ஜீவனோடு இருக்கிறார். ஆனால் இவ்வளவு காரியங்களை நம்ம படிச்சிருக்கிறோம், வாசித்திருக்கிறோம். இதெல்லாம் எதற்காக தெரியுமா? இதையெல்லாம் ஒவ்வொரு நாளும் நாம் நினைவு கூற வேண்டும். ஆமென். ஸ்தோத்திரம். உலகத்தின் பாவம் நம்மை விழ தள்ள பார்க்கும் பொழுது நாம் இதெல்லாம் நினைவு கூறணும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அன்புக்கு ஈடானது இந்த உலகத்தில் உள்ள ஒன்றுமே இல்லை. ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மலையை படைத்தவர், சமுத்திரங்களை படைத்தவர், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் படைத்தவர், அதை ஆடுவதற்காக நமக்கு தகுதியை தந்தவர். ஆனா நம்மளால இந்த உலகத்தை இப்ப ஆள முடியுதா? சொல்லுங்க பார்ப்போம். வீட்டில் வளர்க்கிற கோழியை கூப்பிட்டா வராது. ஆனா திமிங்கலத்தை ஆளணும்னு ஆண்டவர் நம்ம எடுத்திருக்கிறார். ஜோக்குக்காக சொல்லல. பாருங்க, ஆதாம் ஆண்டானா இல்லையா? மிருகங்களை ஆதாம் ஆண்டு கொண்டானா இல்லையா? எல்லாத்துக்கும் கூப்பிட்டு பேர் வச்சாரே இல்லையா? அந்த ஏதேன் நேரத்தை எல்லா மிருகம், பறவை, எறும்பா இருந்தாலும் சரி, எறும்பை கூப்பிட்டு அதுக்கு ஒரு பேர் வச்சு அனுப்பிட்டார். எல்லாம் அதை ஆண்டு கொள்ளும்படியாக, உலகத்தில் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளும்படியாக ஆண்டவர் நமக்கு ஒரு நாளை நியமனம் பண்ணி இருக்கிறார். அன்று அவரோடு கூட இந்த உலகத்தில் நாம் அரசாட்சி செய்வோம். ஹல்லேலூயா. அப்போது ஆதாமுக்கு கொடுத்த அந்த வல்லமையை, அந்த பவர், அபிஷேகத்தை உங்களுக்கு தருவார். இந்த உலகத்தில் நீங்க ஆட்சி செய்ய முடியும். ஆமென். ஹல்லேலூயா.
ஆதாமுக்கு பிறகு வேற ஒரு ஆளுக்கு இந்த வாக்கியம் கொஞ்சம் கொடுக்கப்பட்டது. யாருக்கு சொல்லுங்க பாருங்க. அப்ப ஆதாம் சொல்லும் போதே நோவாவை பிடிச்சிட்டீங்க. நோவா யானையெல்லாம் கட்டுப்படுத்தி இருக்கிறார். டைனோசர் வந்து சொல்றாங்க, அதையும் கட்டுப்படுத்தி இருக்கிறார். அப்படிதானே? பைபிள்ல இல்ல, ஆனா வரலாற்றுல இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப அவ்வளவு பெரிய மிருகங்களையே கட்டுப்படுத்தி இருக்கிறார், சிறிய மிருகங்களை கட்டுப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல உலகத்தை பூமியை ஆண்டு கொள்ள உங்களையும் என்னையும் ஆண்டவர் படைத்தார். அதை நாம் இழந்து விட்டோம். தேவன் இழந்து போன நம்முடைய மகிமை, நம்முடைய தகுதியை அவர் திருப்பி தருவதற்காக கல்வாரியிலே ஜீவனை விட்டு நம்மை தம்முடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார். இதற்கு மேலான மகிமை இன்னும் இருக்கிறது. பாருங்க, நம்ம மரணத்தை மாத்திரம் நம்ம தியானித்திருக்கிறோம். உயிர் திறந்த பிறகு உள்ள மகிமை வல்லமையை நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உயிர் திறந்த பிறகு அவர் எங்க மகிமை அடைந்தார் இல்லையா? அப்படிதானே? ஸ்தோத்திரம். இவ்வளவு பாடுபட்டு அவர் என்ன செய்தார் சொல்லுங்க பார்க்கலாம். உலகத்தினால சோதிக்கப்பட்டாரா? சாத்தானால சோதிக்கப்பட்டாரா? சொல்லுங்க. சாத்தானால சோதிக்கப்பட்டாரா? மனுஷரால நிந்திக்கப்பட்டாரா? எல்லாம் செய்யப்பட்ட. நம்ம மனுஷரால நிந்திக்கப்படுறாவா? நிந்திக்கப்படாதவன் என்ன என்ன ஆளா இல்லை, ஆண்டவருக்கு பிள்ளை இல்லையா? ஆமென். உபத்திரப்படாதவன் நமக்கு உபத்திரவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு சோதனை என்ன செய்யப்பட்டிருக்கிறதா? நமக்கு நியமிக்கப்பட்டது. அந்த சோதனைகளை, உபத்திரவங்களை நாம் கண்டிப்பாக அனுபவிச்சுதான் ஆகணும். ஆமென். அப்போதான் மகிமை அடைய முடியும். சோதனை வேண்டாம்னு சொல்லக்கூடாது. சோதனை வேண்டாம்னு சொல்லி ஒரு செய்தி வருதுன்னா தவறான செய்தி பாருங்க. ஆமென், ஸ்தோத்திரம். அதுக்கு அழகான விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அழிந்து போகிற பொன்னையே சோதிச்சு நல்ல பொண்ணா அப்படித்தானே மாற்றாங்கன்னு சொன்னா, அழியாத நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கணுமா இல்லையா? நீங்க விசுவாசின்னு சொல்றீங்களே இந்த உலகத்துல, அதுதான் நம்முடைய விசுவாசத்துக்கு தகுந்த மாதிரி நமக்கு சோதனை வரும். ஹல்லேலூயா. கொஞ்சம் விசுவாசம்னா அந்த கொஞ்சம் விசுவாசத்துக்கு தகுந்த மாதிரி சோதனை வரும். இல்லாண்டவரே என்ன வந்தாலும் நான் உமக்காக நிற்பேன், என்ன வந்தாலும் நான் இயேசுவை விட்டு பின்வாங்க மாட்டேன், அவருக்காக முடிவு வரைந்து நிற்பேன், நீங்க வைராக்கியமா இருக்கிறீங்களா? அதுக்கு தகுந்த சோதனை உங்களுக்கு வரும். ஆமென், ஸ்தோத்திரம். சோதனை நமக்கு நியமிக்கப்பட்ட ஒன்று. அந்த சோதனையிலே நாம் சிக்கிக்கொள்ளாமல் இருக்கணும். ஹல்லேலூயா. ஆனா அந்த வேதனைகள் எல்லாவற்றையும் நாம் அனுபவித்து அதில் சிக்கிக்கொள்ளாமல் தேவனுடைய ராஜ்யத்திற்காக நாம் தகுதி அடைய வேண்டும். எனவே பொன் சோதிக்கப்படுகிறது, வெள்ளி சோதிக்கப்படுகிறது. அதே இடத்துல ஒரு புல்லை தூக்கி போட்டால் என்ன ஆகும்? கரிஞ்சு போகும். நம்முடைய விசுவாசம் புல்லை போன்று இருக்கக்கூடாது, பொன்னை போன்று அல்லது வெள்ளியை போன்று இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் கிறிஸ்து வரும் பொழுது நாம் மகிமையாக சொல்லிக்க முடியும். ஹல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவரே, ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பினாலே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்நியரும் பரதேசியுமாய் விக்கிரக ஆராதனைக்காரராக இருந்த எங்களை ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை தந்து, உம்முடைய அபிஷேகத்தை தந்து, உம்முடைய கிருபையை தந்து எங்களை வழிநடத்தி இருக்கிறேன். இப்பொழுது நாங்கள் ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்களுடைய பிரதான ஆசாரியராக நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய சாபங்கள் கல்வாரியிலே நீ சுமந்து தீர்த்து விட்டீர் ஆண்டவரே. நாங்கள் இனி சுமக்க தேவையே இல்லையப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுடைய பாவத்திற்கான பலி நீர் மாத்திரம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. ஆண்டவருடைய சிலுவை தியானத்துல ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாவற்றையும் நினைத்து ஜெபிங்க, ஜெபிங்க. எவ்வளவு அன்பு நம் மீது வெளிப்பட்டு இருக்கிறது. ஆமென். ஒரு தாயை விட, ஒரு தகப்பனை விட அதிகமாய் நேசித்தபடியினாலே நாம் ஆக்கினைக்கு உட்படாதபடி நாம் ஹல்லேலூயா பரலோக ராஜ்யத்தின் பங்கை பெறுவதற்காக, அவரோடு கூட இணைக்கப்படுவதற்காக இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் ஆண்டவர்.
Hallelujah, 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 hallelujah. இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீர் எங்களுக்கு தந்த புது வாழ்விற்காய் நன்றி. எங்களை புதிய சிருஷ்டியாய் மாற்றி இருக்கிறீரே, நன்றி ஆண்டவரே. ஹalleluya hallelujah 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 hallelujah. எங்களுக்கு ஜீவன் தந்தவரே, எங்களுக்கு சுகம் தந்தவரே, எங்களுக்கு பலன் தந்தவரே, ஆமென். நம்மை நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹalleluya. எல்லாரும் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya hallelujah hallelujah. Thank you Jesus. இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. புது பாடல் நான் பாடுவேன், இயேசுவை போற்றி என்றென்றும் பாடிடுவேன். புது பாடல் நான் பாடுவேன், இயேசுவை போற்றி என்றென்றும் பாடிடுவேன். Hallelujah, amen, hallelujah, hallelujah, amen, hallelujah, hallelujah, amen, hallelujah, amen, hallelujah. Samaran kanda Yesu, Samaran kanda Yesu, Samaran kanda Yesu, Samaran kanda Yesu.
கொடுத்த விலை கிடைக்கும் உங்களுடைய ஜீவன் ஆண்டவரே. ஓ ஆமென் 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 ஆமென். நான் உண்மையுள்ளவனாய் வாழ்வதற்கு, நான் நீதி செய்வதற்கு உங்களுடைய ஜீவனை கொடுத்து என் மீது செலுத்தியிருக்கிறீர்களா ஆண்டவரே. ஆண்டவரே இயேசுவே, நான் உண்மையுள்ளவனாய் வாழ்வேன், நான் உண்மையுள்ளவனாய் வாழ்வேன், பரிசுத்தமுள்ளவனாய் வாழ்வேன். ஓ உங்களுடைய கற்பனைகளின்படி நான் நடப்பேன். சொல்லுங்க ஒவ்வொரு ஆமென் ஆமென். தேவன் ஓ வழியும் கீழ்மட்டரே ஆண்டவருகிறார். ஓ கீழ்ப்படிங்க ஒப்புக்கொடுங்க. ஓ இயேசுவே கொடுத்த முதல் வார்த்தை மன்னிப்பு. மன்னிப்பை நான் பிறருக்கு வழங்குவேன் ஆண்டவரே. ஓ நான் காணத்திலும் ஆண்டவரே படி செய்ய மாட்டேன். இயேசுவே ஆண்டவரே, நீர் எனக்கு மன்னிப்பை போதித்து தந்திருக்கிறீர். நான் மன்னிப்பேன். எல்லோருக்கும் நான் மன்னிப்பேன் ஆண்டவரே. அப்பா இந்த ஆராதனை வேளையிலே ஓ நான் தீர்மானம் எடுக்கிறேன். ஒரு வேளை நான் மன்னிக்க கூடாதபடி சத்ருவானவன் எனக்குள் வைத்திருக்கிறதான வைராக்கியங்கள் எனக்கு தடையாக வந்து சொன்னான். ஓ ஆமென். வைராக்கியங்கள் போக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறோம். இரக்கமுள்ள மனம், மனதுருக்கமுள்ள மனம், மனத்தாழ்மை யாவும் உங்களிலே சிருஷ்டிக்கப்படட்டும். கிறிஸ்துவை போன்ற சாயம், கிறிஸ்துவை போன்ற ரூபம் நம்முடைய வாழ்வில் வெளிப்படட்டும். இதற்காக அந்த தேவன் செய்த தியாகம் போகக்கூடாது. கிறிஸ்துவை நாம் எப்படி வெளிப்படுத்த முடியும்? அவர் அன்புள்ளவர், அவர் பரிசுத்தமானவர் என்பதை நாம் எப்படி வெளிப்படுத்த முடியும்? நம்முடைய வாழ்விலே தான் வெளிப்படுத்த முடியும். நாம் தான் அவருக்கு சாட்சிகளாக இருக்கிறோம். நம்மிலே கிறிஸ்து வெளிப்படட்டும். என்னிலே கிறிஸ்து வெளிப்படும்படி நான் இதை ஒப்புக்கொள்கிறேன். இதற்கு மறையாக இருக்கிற நானே, என் எண்ணங்கள், சோபங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மாறட்டும், 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 மாறட்டும். ஆமென் ஆமென். பிரகாசத்திலிருந்து ஓ உம்முடைய ஞானத்தை எழுப்பி எனக்கு பிரகாசமான அர்த்தங்களை காணட்டும். கேட்டு 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 இதற்கு மேலான ஒன்றுமில்லை. அவரை போல வாழும்படியாக ஒப்புக்கொடுத்து ஆத்மாவே ஆண்டவர் ஆராதனை பெறுவார். உங்களோடு வெற்றி பெறுகிறார். சமாதானத்தின் தேவன், சமாதானத்தின் தேவன் உங்களை ஆட்கொள்ளட்டும். ஒப்புக்கொடுங்க, விட்டுக் கொடுங்க, விட்டுக் கொடுங்க. முழுமனதோடு விட்டுக் கொடுங்க. முழு ஆத்மாவோடு சொல்லுங்க, பிறருக்கு நான் மன்னிக்கிறவனாயிருப்பேன். அவன் எவ்வளவு பொல்லாதவனாயிருந்தாலும், எவ்வளவு துன்மார்க்கனாயிருந்தாலும், என்னுடைய சகோதரனாயிருந்தாலும், என்னுடைய உறவினராயிருந்தாலும் நான் மன்னிப்பேன் ஆண்டவரே. நீ மரணத்திற்காக எனக்கு சொன்ன வார்த்தை அந்த மன்னிப்பு. நான் மன்னிக்கிறவனாய் மாறுவேன். எத்தனை பேர் சொல்லுவீங்க?
நாம் எம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவை பற்றி கொண்டிருக்கிறவர்களாக இருந்தார் எல்லாரையும் பார்க்க பரிதவிக்கப்படத்தக்கவர்களாக இருக்கிறோம். நாம் ஆண்டவரிடத்திலே கேட்பது, ஆண்டவரை உணர்ந்து அவருடைய சித்தத்துக்கு உட்பட்டு நம்முடைய விண்ணப்பங்கள் மாறட்டும். நிச்சயமாக நம்முடைய விண்ணப்பத்திற்கு பதிலுண்டு. கேட்கிறவன் இவனும் பெற்றுக்கொள்வான், தேடுகிறவன் கண்டடைவான் என்று வேதம் சொல்கிறதே. ஆண்டவருடைய சித்தத்துக்கு உட்பட்டு பரம காரியத்தை கேளுங்கள். உலகத்தில் உள்ளது உங்களுக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கப்படும். இவையாவும் கூட கொடுக்கப்படுவது. எனவே இந்த அழிந்து போகிற பொருட்களை கேட்டு ஆண்டவரிடத்திலிருந்து கோபத்தை பெற்றுக்கொள்ளாதீங்க. நல்ல தெளிவு உள்ளவர்களாய், தெளிவின் ஆவி பெற்றவர்களாய் பரலோகத்துக்குரியவைகளை கேளுங்க. உங்களுடைய பிள்ளைகள் பரலோக ராஜ்யத்திற்கு வர வேண்டும். அதற்கு நான் அவர்களுக்கு எவ்வாறு கற்றுக் கொடுக்க வேண்டும் ஆண்டவரே? உங்களுடைய மரணத்தையும் உங்களுடைய உயிர்த்தெழுதலையும் சொல்வதுதான் நித்திய ஜீவனாயிருக்கிறதப்பா. அதுதான் சுவிசேஷமாயிருக்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் எதை கொடுக்காமல் இருந்தாலும் கிறிஸ்துவை கொடுங்க. கிறிஸ்து அவர்களை வழிநடத்துவார். நாம் எவ்வளவு நாள் தான் இந்த உலகத்திலே வாழ முடியும்? நாம் எப்போது வேண்டுமென்றாலும் நம்முடைய ஜீவன் பிரிந்து விடலாம். ஆனால் இந்த உலகத்திலே உங்களுடைய பிள்ளைகள் தனியாக இருப்பார்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே அவர்களுக்கு துணை இயேசு கிறிஸ்து மாத்திரமே. எத்தனை தாயில்லாத பிள்ளைகள், அநாதை பிள்ளைகளை தேவன் இவ்வளவா இந்த உலகத்திலே மக்கள் திரும்பி பார்க்கும்படியாக உயர்த்தி இருக்கிறார். ஆட்சியாளர்களால் மாற்றி இருக்கிறார். ஸ்தோத்திரம். அவர்களுக்கு கிறிஸ்துவை கொடுங்க. நம்ம அவர்களுக்கு தேவையானதை கொடுக்க முடியாது, கிறிஸ்து அவர்களுக்கு கொடுப்பார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, நம்மோடு பழகுகிறவர்களுக்கு கிறிஸ்துவை கொடுங்க. கிறிஸ்துவை பற்றி சொல்லுங்க. ஆமென், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவருடைய அன்பை பற்றி சொல்லுங்க. நீங்கள் இன்று விதைக்கிற விதையானது என்றாவது ஒரு நாள் கனி கொடுக்கும். அந்த கனியின் பலன் நீங்கள் மகிமையிலே பிரவேசிக்கும் பொழுது உங்களுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் கிறிஸ்துவை சொல்லும் பொழுது உங்களுக்கு கிடைக்கிறது வெட்கமாக இருக்கலாம், பரியாசமாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் சொல்லுகிறதான இந்த வார்த்தை ஜீவன் உள்ளது, இந்த வார்த்தை வல்லமை உள்ளது. ஒரு நாள் இது 30, 60, 100 பலன் தரும். அந்த பலன் உங்களுக்கு கிரீடமாய் மாறும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். கிறிஸ்துவின் மரணத்தை, உயிர்த்தெழுதலை பிறருக்கு நான் சொல்லுவேன். அவருடைய வலியை நான் சொல்லுவேன். பிறரை ஆதாயம் பண்ணிக் கொள்வதற்காகவே ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார். அந்த பணியை நான் செய்வேன். ஒத்துக் கொடுங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். எல்லாருடைய கண்கள் கூடி தொடர்ந்து கத்த நாம் ஸ்தோத்திரிப்போம். கரங்களை தட்டி கத்த மகிமைப்படுத்துவோம். இவ்வளவு நேரம் எங்கள் பட்சத்தால் நம்ம மத்தியிலே அசைவாடி கொண்டிருந்தார். தீவிரத்தை வார்த்தைகளை தந்தார். மகாபரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, மகிமையான இந்த நல்ல அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனை ஆரம்பித்த நேரம் தொடங்கி இந்த நேரம் வரையில் உங்களுடைய திவ்ய பிரசன்னம் எங்கள் பேர் அளவில்லாமல் ஊக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஸ்தோத்திரம். உங்களுடைய நல்ல பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேர் பேராக கர்த்தாவே இந்த ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டுகிறோம். அந்த காரியங்களை தமது பிள்ளைகள் முன்னணியில் நின்று பாடல் பாட தேவனுடைய வார்த்தைகளை கொடுக்க மீஷி வாசித்த கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த ஒவ்வொருவருடைய தேவ பலனுக்காக ஸ்தோத்திரம். விசேஷமாக கர்த்தருடைய வார்த்தைகள் தமது மகனை இன்னும் ஆசீர்வதி என்னுடைய கிருபை மாதிரி இன்னும் சூழ்ந்து கொள்ளட்டும். என்னுடைய கூடிய இந்த சிறியோர் பெரியோர் வாழ்வர் பதியோர் யாரோடு என்னுடைய கிருபை கூட இருப்பதாக ஒப்புக்கொடுக்கிறோம். அந்த பிள்ளைகளை சமாதானத்தோடு என்னுடைய கிருபையோடு அனுப்புவோம். திவ்ய வருகைக்காக தகுதிப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அருமையான நாமத்தில் நல்ல பிதாவே, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடு கிறிஸ்துவின் வரைக்கும் மட்டும் சதாகாலம் தங்கியிருப்பதாக.
ஆமென் ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை, தோல்வி எடுத்தார், என்னை தோல்வி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தார் இயேசு. தேவனுக்கு மகிமை, இயேசு. Hallelujah. 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 Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.